Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கம்பேரிசன் வீடியோ தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து இப்போதான் நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க. நம்ம சேனல்ல வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ரெகுலர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூனிவர்சிட்டி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் எதாவது கேட்டு சொல்லணும்னா என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நான் கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து 2026 அட்மிஷன் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 5 யூனிவர்சிட்டி வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதில் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்குது, அசைன்மெண்ட் வந்து ஆஃப்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டியாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, செகண்ட் யூனிவர்சிட்டி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, தேர்ட் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி, ஃபோர்த் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, லாஸ்ட்டாக வந்து ஃபிஃப்த்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சிக்ஸ்த்தாக வேணால் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆஃபர் பண்ணுறாங்க. லிமிடெட் கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. MBA, MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ஃபியூச்சருக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜியில் வந்து 11 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜியில் வந்து 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு ஒகேஷனல் டிப்ளமோவில் வந்து 2 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து டிப்ளமோ ப்ரோக்ராமில் வந்து 10 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து யூஜி சயின்ஸ் ப்ரோக்ராமில் வந்து 4 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜி சயின்ஸ் ப்ரோக்ராமில் வந்து 4 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராமில் வந்து அவங்க 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் 14 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஷார்ட் டைம் கோர்சஸில் வந்து 15 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி, பிஜி, சர்டிஃபிகேட், டிப்ளமோ எல்லா கோர்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி வந்து காட்டிட்டேன் உங்கள்கிட்ட. இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எது வந்து அட்வான்டேஜ்னா நீங்கள் அட்மிஷன் வந்து ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம். அட்மிஷனும் ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம். புக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. மற்ற யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மி. BA தமிழுக்கும் 4000க்குள்ளே முடிஞ்சுக்கும் 1 இயர்க்கான டியூஷன் ஃபீஸ். அதேமாதிரி வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டுக்காக வந்து மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதும். யூஜியில் வந்து நீங்கள் 25 மார்க் எடுத்தால் பாஸ். அதே வந்து நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து சேம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கொடுத்த எல்லா கோர்ஸுமே அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து சில கோர்ஸ் வந்து அவங்க அடிஷ்னலாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோர்ஸுக்காக வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம் பாஸ் மார்க்கு யூஜியில் வந்து நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ். அதே பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 40 மார்க் எடுத்தால் பாஸ். சேம் அதேமாதிரி புக்ஸ் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் போஸ்ட் மூலியமாக வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி சொல்ல வந்துட்டு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் காலேஜ் வந்து கொடுப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் மினிமம் 4 காலேஜ் வச்சு கொடுப்பாங்க. அதே அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து செமஸ்டர் பேட்டர்னில் தான் அவங்க வந்து கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க UG, PGயில். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் போட முடியாது. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இவங்க 5 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எங்கெங்கன்னா அண்ணாமலை நகர், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திண்டிவனம், விழுப்புரம் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்மிஷன் போட முடியாது. ஆஃப்லைனில் மட்டும்தான் அட்மிஷன் வந்து போட முடியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் புக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் வந்து போஸ்ட் மூலியமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் சென்ட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுக்கல. இப்போ பாஸ் மார்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ். அதே நீங்கள் பிஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்தால் பாஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆல்ரெடி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அட்மிஷன் போட முடியாது. ஆஃப்லைனில் தான் நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வீக்கெண்டில் வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து அவங்க கொடுப்பாங்க. மற்ற யூனிவர்சிட்டியில் கிளாஸஸ் அட்டன் பண்ண வேணாம். ஆனால் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் வந்து எப்படி பண்ணால் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் எந்தெந்த காலேஜ் உங்கள் நியர்பை இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த லிஸ்ட்டையுமே அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அட்மிஷன் போடுற காலேஜில் தான் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து UG, PG வந்து நான் செமஸ்டர் பேட்டர்னில் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஜியில் MBA, MCA மட்டும் அவங்க செமஸ்டர் பேட்டர்னில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் அசைன்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் படிக்கிற காலேஜில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமும் அங்கே தான் நடக்கும். பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க கொடுக்குறாங்க.
பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி வந்து நான் செமஸ்டர்லையும் பிஜி நான் செமஸ்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ எம்சிஏ மட்டும் அவங்க வந்து செமஸ்டர் பேட்டர்னில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் வச்சு ரொம்பவே அதிகம். மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே நீங்கள் வந்து எம்காம் எம்பிஏ அது படிக்கணும்னா நீங்கள் 22,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற யூனிவர்சிட்டியில் மோர் தென் வந்து மினிமம் 8,000 தான் ஆகும். இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது மற்ற யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் வச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக எக்ஸ்ட்ரா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து லிமிட்டடான கோர்ஸுகள் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் வந்து சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்க வந்து எக்ஸாம் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து லிமிட்டடான டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வந்து ஃபீஸ் வச்சு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம கம்பேரிசேஷன் வந்து எடுக்கவில்லை. இப்போ வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி நம்ம கம்பேரிசேஷனுக்கு எடுக்க போகலாம், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி, இந்த 4 யூனிவர்சிட்டிலையும் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வச்சு கம்மியாக இருக்குது, அட்மிஷன் வந்து ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா, அதேமாதிரி வந்து எக்ஸாம் பாஸ் மார்க் வந்து எதில் கம்மியாக இருக்குது, அசைன்மெண்ட் வந்து ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக இப்போ வந்து கம்பேரிசனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து லோவாக இருக்குன்னா பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி, செகண்ட் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தேர்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஃபோர்த் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் சப்மிட்டட் ஃபார்மேட்டை பற்றி பார்த்துலாம். அசைன்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் மோடில் வந்து சப்மிட் பண்ணணும். பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிக்க காலேஜில் போய் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ணாமலை அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து போஸ்ட் மூலியமாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஏன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டிலேருந்தே சப்மிட் பண்ணலாம். செகண்ட் பிளேஸ் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி, ஏன்னா நீங்கள் வீக்கெண்டில் காலேஜ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ நீங்கள் அந்த காலேஜில் சப்மிட் பண்ணிடலாம். தேர்டு வந்து 2 யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டியும், ஏன்னா வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செமஸ்டர் நான் செமஸ்டர் பேட்டர்ன். இல்லை வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து செமஸ்டர்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் செமஸ்டர் பேட்டர்ன்லேயும் சில கோர்ஸுகள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி பிஜி ரெண்டுமே நான் செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ எம்சிஏ இந்த கோர்ஸ் மட்டும் அவங்க செமஸ்டர் பேட்டர்னில் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற யூஜி பிஜி கோர்ஸுகள் எல்லாமே நான் செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. பேலன்ஸ் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து யூஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க, டேரக்ட் பிஜி கோர்ஸ் தான். அது வந்து செமஸ்டர் பேட்டர்ன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் போத் யூஜி பிஜி ஆஃபர் பண்ணுறாங்க, ஆனால் செமஸ்டர் பேட்டர்னில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு, ஏன்னா இவங்க நான் செமஸ்டர் பேட்டர்னில் சில கோர்ஸுகள் ஆஃபர் பண்ணுறாங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாகவே நான் செமஸ்டர் பேட்டர்னில் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்பிஏ எம்சிஏ மட்டும் தான் அவங்க செமஸ்டர் பேட்டர்னில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, இவங்க யூஜி பிஜி வந்து செமஸ்டர் பேட்டர்னில் ஆஃபர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இவங்க வந்து பிஜி மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் நான் செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் மார்க். நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து யூஜியில் வந்து 25 மார்க் எடுத்த பாஸ், பிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 30 மார்க் வந்து எடுத்த பாஸ். அதே நீங்கள் பாரதாஸ் யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா யூஜியில் 40 மார்க் எடுத்த பாஸ், பிஜினா 50 மார்க் எடுத்த பாஸ். நீங்கள் அழகப்பா அண்ணாமலை யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா யூஜியில் வந்து நீங்கள் 30 மார்க் எடுத்த பாஸ், அதே பிஜியாக இருந்தீங்கன்னா 40 மார்க் எடுத்த பாஸ். இல்லை ஃபஸ்ட் பொசிஷன் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு, ஏன்னா மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே பாஸ் மார்க் வந்து கம்மி. செகண்ட் பொசிஷனில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் அழகப்பா யூனிவர்சிட்டியும், தேர்ட் பொசிஷனில் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் சென்டர் பற்றி பார்த்தோம்னா, எக்ஸாம் சென்டர் பற்றி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து மினிமம் 4 காலேஜ் வந்து கொடுப்பாங்க. பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில் வீக்கெண்டில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த காலேஜில் நீங்கள் எக்ஸாம் வந்து கைட் பண்ணுவீங்க. அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து 5 பிளேஸில் மட்டும் தான் அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டியும், செகண்ட் பிளேஸில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, தேர்ட் பிளேஸில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகே, ஃபைனலாக ஓவரால் கம்பேரிசனில் பார்த்தா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிலேருந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்து கொடுக்கலாம், ஏன்னா அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மி. அதேமாதிரி வந்து உங்கள் எக்ஸாம் சென்டர்ஸும் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்காங்க. நீங்கள் அசைன்மெண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக சப்மிட் பண்ணிடலாம். இவங்க வந்து நான் செமஸ்டர் அண்ட் செமஸ்டர் பேட்டர்ன்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டி, ஏன்னா இவங்க எல்லாமே வந்து நான் செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுமாதிரி நீங்கள் படிக்க காலேஜ்லேயே எக்ஸாம் வந்து கைட் பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் அங்கேயே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். தேர்ட் பிளேஸில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, இவங்க யூஜி பிஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, செமஸ்டர் பேட்டர்னில் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் வந்து போஸ்ட் மூலியமாக யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபோர்த் பிளேஸில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இவங்க வந்து லிமிட்டடான
எக்ஸாம் சென்டர்ஸ் தான் கொடுக்காங்க. அதேமாதிரி வந்து இவங்க நான் செமஸ்டரில் வந்து ஆஃபர் பண்ணல. யூஜி பிஜியில் வந்து பிஜி மட்டும் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து 5 பிளேஸில் மட்டும் தான் அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, செகண்ட் பிளேஸில் வந்து பாரதாசி யூனிவர்சிட்டி, தேர்ட் பிளேஸில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, ஃபோர்த் பிளேஸில் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எப்படி வந்து அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்ப்பீங்க. நம்ம சேனலில் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் ரெகுலர் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.